சில குட்டீஸ் எல்லாருக்குமே மழைனா ரொம்ப பிடிக்கும்ல, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மழை சீசன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும். அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இரும்பு கம்பியில வந்து சீக்கிரமா துரும்பு பிடிக்கிறது. இந்த மாதிரி துரும்பு பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளால கிளீன் பண்ணாவும் அது போகவும் போகாது. அந்த கம்பியும் பாத்தீங்கன்னா ஈஸியாவே நாசாயிரு போயிடும். நம்மளுக்கு பார்க்கவும் நீட்டா இருக்காது. பட் அதுக்கு தான் இருக்கு இந்த WD-40. ஜஸ்ட் நீங்க இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மழை சீசன் வரப்போகுது. நான் எங்க வீடை எப்படி கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எங்க வீட்டில் இருக்க டெரஸ்ல இருக்க இந்த கம்பி தான் ஃபுல்லா இரும்பால தான் பண்ணியிருக்காங்க. இந்த மழை சீசன் வந்தாலே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு மாதிரி துரும்பு பிடிச்சது மாதிரியே இருக்கும். பட் நான் அதை வந்து கிளீன் பண்ணி எடுத்துருவேன் இந்த WD-40 வச்சு தான். பட் இப்போ மழை சீசன் வர போறனால நான் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஒரு துணி எடுத்து ஜஸ்ட் வைப் பண்ணி விட போறேன். அப்போ மழை பெஞ்சாலும் பாத்தீங்கன்னா ஈஸியாவே இந்த கம்பியில எனக்கு துரும்பு பிடிக்காது. நமக்கும் பாத்தீங்கன்னா வேலை மிச்சம். ஸோ உங்க வீட்டுக்கு வெளியே நீங்க எந்த இரும்பு திங்ஸ் வச்சாலும் அதுல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட் ஒரு துணி எடுத்து வைப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து துரும்பு பிடிக்காது. இப்போ பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து நான் கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோரை ஓபன் பண்றதுல தான் பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வந்து அது லாக் ஆயிரும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டோர் ஓபன் பண்றதுக்கு. பட் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி WD-40 அந்த லாக்ல கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு துணி அடிச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் வந்து ஈஸியாவே பாத்தீங்கன்னா விழுந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இப்பவுமே ரொம்ப டைட்டா இருக்கு. மழை பெஞ்சிச்சுன்னா இதை சத்தியமா இதை ஓப்பனே பண்ண முடியாது. பட் இப்பவுமே பாத்தீங்கன்னா நான் சூப்பரா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். தேர்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கு வீட்ல இந்த சின்ன குழந்தைங்க இருக்க வீட்ல இருந்து இருக்கிற பிரச்சனை. இந்த கிரையான்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம செவுத்து ஃபுல்லாவே இந்த மாதிரி கிறுக்கி விட்டுருவாங்க. அதை கிளீன் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும். பட் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். உங்க வீட்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா WD-40 ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா என்ன கரையாக இருந்தாலும் ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மார்க்கர்ஸ் இல்லைனா இந்த கிரையான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப் வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து வைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஈஸியாகவே க்ளீன் ஆகி வந்துருச்சு. உங்கள் வீட்டில் இந்த கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும் சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்களேன் எவ்வளோத்துக்கு வந்து க்ளீனாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போடுறோம் பாருங்கள் எவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்குன்னு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் போர்டில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் உண்டு அப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா WD-40 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஈஸியாகவே வித்தின் 2 மினிட்ஸில் அது ஈஸியாகவே ரிமூவ் ஆயிடும். அடுத்து ஒரு துணி எடுத்து நீங்கள் ஜஸ்ட் வைப் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். அந்த கிளாஸ் போர்டில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடும். அந்த க்ளூ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் வந்து அதில் இருக்காது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மட்டும் பாருங்கள். ஸோ அடுத்து ஃபிஃப்த்து இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ரஸ்ட் கரை வந்து வந்துடும். இந்த மழை சீசனும் சரி நார்மலாக இருக்கும்போதும் சரி. ஸோ அதை வந்து நம்ம வராமல் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் மாதம் ஒரு வாட்டி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீக்ஸ் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி WD-40 ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வைப் பண்ணி மட்டும் விடுங்க. அந்த ரஸ்ட் கரை பார்த்தீங்கன்னா இருக்காது. டோரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும்ல. ஸோ அந்த சவுண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. சூப்பரான ஒரு ஹேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே எங்கள் வீட்டு டோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லை. அடுத்து 6th இந்த துணியெல்லாம் காய போடுற இந்த ஸ்டீல் கிளிப்பு தான். இதில் தான் மோஸ்ட்லி நல்லாவே துரும்பு பிடிச்சிருக்கும் இந்த மழை சீசனில். நம்மளும் என்ன பண்ணுவோம் அந்த துரும்பு பிடிச்ச இந்த கிளிப்லேயே ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா காய போட்டுருவோம். இந்த இரும்பு கரை அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் ஆயிரும். நம்மளுக்கு அந்த கரை மாதிரி ட்ரெஸ் ஃபுல்லாக ஆயிரும். ஸோ அந்த இது வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்டீல் கிளிப்பில் இந்த மாதிரி WD-40 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இருக்கிற இரும்பு கரை கூட ஈஸியாகவே க்ளீன் ஆகி வந்துடும். மழை சீசனில் பார்த்தீங்கன்னா இது இருந்தாலுமே அதில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா துரும்பு வந்து பிடிக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஸ்டீல் கிளிப் வந்து வாங்க தேவை கிடையாது. இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அதை மாதிரி தான் ஃபுல்லாக WD-40 வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இருந்த ரஸ்ட் கரை கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே எனக்கு க்ளீன் ஆகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் அது எவ்வளோத்துக்கு நீட்டாக சூப்பராக இருக்குன்னு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சில குட்டீஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை நான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக WD-40 யூஸ் பண்ணி பாருங்கள். பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.